ஸ்வேதாவை கண்டுபிடிச்சு சொன்னா நான் பணம் தரேங்கிறதுக்காகவாவது நிறைய பேரு ஸ்வேதாவை தேடுவாங்க. அதனால யார் கண்ணிலையாவது ஸ்வேதா பட்டு என் பொண்ணு திரும்ப கிடைச்சிட மாட்டாளான்னு ஒரு நப்பாசையில தாம பணம் கொடுத்தேன். இப்படி ஒவ்வொருத்தரா உங்க மகளை பார்த்தேன், உங்க மக கிடைச்சிருவா, உங்க மக வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்ல சொல்ல அதுவே ஒரு நாள் உண்மை ஆயிடாதாங்கிற ஒரு நம்பிக்கைதாம்மா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது ராசாத்தி. நீ உன் பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்தை வச்சு உன்னை எல்லாரும் ஏமாத்துறானுங்க. அத நீ தெரிஞ்சிருந்தும் கூட அதையெல்லாம் பெருசுப்படுத்தாம நீ பேசிட்டு இருக்க. உன்னை எல்லாம் அந்த கடவுள் தாண்டி காப்பாத்தணும். ஆமாமா, மனுஷனோட கடைசி நம்பிக்கையே கடவுள் தான். நானும் அந்த கடவுளை தான் நம்புறேன். அந்த கடவுள் கண்டிப்பா என் ஸ்வேதாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாரு. ஏ ஸ்வேதா, என்னடி ரெடியாச்சா இல்லையா? இதோ பண்ணிட்டு இருக்கேன் பாட்டி. ஏய், குருமால காரம் அதிகமா போட்றாத, கொஞ்சம் கம்மியா போடு. சரிங்க பாட்டி. ஐயோ, கிரைண்டர்ல அரிசி போட்டனே. சரி, சாப்பிட்டு வர சொல்லுவோம். அம்மா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. பெரிய 5 ஸ்டார் குக்கு சமைச்சு வச்சுட்டாலாம். வாங்க போலாம். ஏங்க வாங்க, உங்களை வேற தனியா வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா? வாங்க. இன்னைக்கும் சப்பாத்தி தானா? உனக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணிரு. ஆமா, இன்னைக்கு உனக்கு சம்பள நாள் தானே? உன் கடையில சம்பளம் போட்டாங்களா? போட்டுட்டாங்கம்மா. போட்டுட்டாங்கன்னா சம்பளத்தை கொண்டு வந்து கண்மணி கிட்ட கொடுக்க வேண்டியதானே? என்ன கேட்டாதான் கொடுப்பியா? பெரிய மகாராணி பாரு நீ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி.
சாமி கும்பிட்டுட்டு பூஜை ரூம்ல வச்சிருக்கேன். பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டியா? சம்பளம் வாங்கினா கொண்டு வந்து கொடுக்க தெரியாதா? போ போய் எடுத்துட்டு வா போ. பெரிய பக்திமானு சாமி ரூம்ல வச்சு பூஜை பண்றாளா? அம்மா, ஸ்வேதாக்கு வர வர பயம் விட்டு போச்சுமா. சம்பளம் வாங்கினா கொடுக்கவே மாட்டேங்கிறா, எதிர்த்து பேசுறா. அவளை நீ கொஞ்சம் அடக்கி வைமா. பூமிகா, அதான் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீ எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இந்தாங்கம்மா. ஏய், என்னடி சம்பளத்துல 1000 ரூபாய் குறையுது? திருடி இருப்பாமா அவ. என்ன திருடினியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. அப்ப அந்த பணம் எங்க? கால் முளைச்சு தானா காணாம போயிடுச்சா? கேக்குறல சொல்லுடி. ஆ. என் கூட வேலை செய்யறவங்களோட குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. வைத்தியம் பண்ண காசு இல்லைன்னு என்கிட்ட கேட்டா. பாவமா இருந்ததுனால கொடுத்துட்டேன். கேட்டியா பாட்டி பொம்பளை கர்ணன் சொன்னத? பணத்தை தானம் கொடுத்துட்டு வந்திருக்கா. ஏண்டி, நீ ஏன் ஒரு பரதேசி, நீ போய் இன்னொரு பரதேசிக்கு உதவி பண்றியா? உன் மனசுல என்ன பெரிய மகாராணின்னு நினைப்பா? ஏய், யார கேட்டடி பணத்தை கொடுத்த? என்ன சம்பாதிக்கிறோங்கிற திமிரா? பாட்டி, இவ வாங்குற சம்பளம்லாம் ஒரு சம்பளமா? இதுக்கு இவ இந்த ஆட்டம் ஆடுறா? நம்ம கிட்ட கேட்காமலே சம்பளத்தை எடுத்து செலவு பண்றா. இந்த சம்பளத்துக்கே எப்படின்னா இன்னும் நிறைய மட்டும் சம்பாதிச்சா அவ்வளவுதான், நம்ம எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுருவா. இவ்வளவு சும்மா விடாதீங்க பாட்டி. பூமிகா, நீ சும்மா இரு. ஏய் ஸ்வேதா, உன் சம்பளத்துல இருந்து கம்மியான 1000 ரூபாய் பணத்தை நீ வேலை செய்யற கடையில ஓட்டி பார்த்து அடுத்த மாசம் சம்பளத்துல சேர்த்து கொடுக்கணும். இனிமே நீ உன் சம்பளத்துல இருந்து 10 ரூபாய் எடுத்தாலும் இது கேட்காம எடுக்க கூடாது, சரியா? சரிம்மா. இந்த தடவை நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ஆனா இதே தப்ப திரும்ப நீ பண்ணக்கூடாது. அப்படி பண்ண நான் உன்னை இந்த வீட்டை விட்டே விரட்டி அடிச்சிருவேன். அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்கம்மா. எனக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கா? என்ன அடிங்க கொல்லுங்க, ஆனா வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்கம்மா. அப்போ ஓட்டி பார்த்து பணத்தை ஒழுங்கா கொடு. சரிம்மா. ஸ்வேதா, ஓட்டி பாக்குறேன்னு வீட்டு வேலை செய்யாம ஓபி அடிக்க கூடாது, தெரிஞ்சுதா? அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் பாட்டி. சரி போ, பரிமாறு. நான் போட்டுக்கிறேம்மா, வச்சுட்டு போய் நீ சாப்பிடு. வச்சுட்டு போ, போய் பாக்கி இருக்க வேலையை பாரு போ. தபாரு மரகலாம், ஸ்வேதா ராப்பகலா வேலை பார்க்கறா. பத்தாதுக்கு அவளை வேலைக்கு அனுப்பி சம்பளத்தை வேற பிடிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம ஸ்வேதா என்ன செஞ்சாலும் குத்தங்குறை கண்டுபிடிக்கிறீங்க. கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்க மாட்டீங்களா? என்ன தம்பி பேத்தி மேல பாசம் ஓவரா பொங்குது? யாருக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க பேசாம உங்க வேலையை மட்டும் பாருங்க.
இங்க வா. நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா என்னைய பாத்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி, அழகா இருக்கேன். இப்போ என்ன அதுக்கு? என்ன சொல்லு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இப்போ நான் தனியா தானே இருக்கேன். என் கூட யாருமே இல்லையே. என்ன பேச போற? சொல்லு, என்ன பேச போற? அது சரி, நானே சொல்றேன். உனக்கு என் பேர் என்னன்னு தெரியணும். நான் எங்க இருந்து வரேன், என் வீடு எங்க இருக்கு, என் போன் நம்பர் என்ன, இதெல்லாம் தெரியணும். அப்படிதானே? ஆமா. நைட்டு கால் பண்ணா நான் பேசுவேனான்னு உனக்கு தெரியணும். பேசுவேன்னு சொன்னா நீ எனக்கு போன் பண்ணி நைட்டு முழுக்க கடலை போடணும். அப்புறம் நீ வெளியே கூப்பிட்டா நான் வருவேனான்னு தெரியணும். வந்தா என்ன கூட்டிக்கிட்டு நல்லா ஒரு 2-3 மாசம் ஊர் சுத்தணும். அப்புறம் ஒரு நாள் கையில ஒரு பூவோட வந்து நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். அத நான் ஏத்துக்கணும். அதானே? நீங்க ரொம்ப ஷார்ப்புங்க. என் மனசுல நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே சொல்றீங்க. ஐ லைக் இட்ங்க. எனக்கு அழகு, அறிவு, தைரியம்னு நான் எதிர்பார்த்த எல்லா குவாலிட்டியும் உங்ககிட்ட இருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூங்க. நீ எதிர்பார்த்த குவாலிட்டி எல்லாம் என்கிட்ட இருந்தது. அதனால நீ என்ன லவ் பண்றன்னு சொல்லிட்ட. அதே மாதிரி நான் உன்னை லவ் பண்றதுக்கு உன்கிட்ட என்ன மாதிரி குவாலிட்டி எல்லாம் இருக்கணும் தெரியுமா? சொல்லுங்க. நீங்க சொல்ற குவாலிட்டி எல்லாம் என்கிட்ட இல்லனாலும் அதை கொண்டு வர்றதுக்காக நான் ட்ரை பண்றேன். சொல்லுங்க. நான் ஒருத்தனை லவ் பண்ணணும்னா அவனுக்கு சொந்தமா சென்னையில குறைஞ்சது ஒரு 10 கிரவுண்ட் இடத்துல அரண்மனை மாதிரி ஒரு பெரிய பங்களாவே இருக்கணும். வீட்டு வாசல்ல ஆடி, பென்ஸ், BMW, ஜாகுவார்னு காஸ்ட்லியான விதவிதமான கார்ஸ் இருக்கணும். நான் கட்டிக்க போறவன் வருஷத்துக்கு ஒரு 100 கோடியாவது டர்ன் ஓவர் பண்ற பெரிய பிசினஸ் மேனா, ஒரு மல்டி மில்லியனரா இருக்கணும். மொத்தத்துல எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கணும்னா அவன் கோடீஸ்வரனா இருக்கணும். நான் சொன்ன தகுதி எல்லாம் உன்கிட்ட இருக்கா? இருந்தா சொல்லு, நான் இப்பவே உன்னை லவ் பண்றேன். சரி, உன்னால நான் கேட்டதெல்லாம் கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு கப் காஃபி ஆவது உன்னால எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? காஃபி எதுக்குங்க? உடம்புக்கு கெடுதிங்க. நான் வேணா கரும்பு ஜூஸ் வாங்கி தரட்டுமா? உடம்புக்கு நல்லதுங்க. ஓ, உங்க அப்பா ரோட்ல கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்கிறதுனால எனக்கு கரும்பு ஜூஸ் வாங்கி தரேன்னு சொல்றியா? உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்ன சைட் அடிக்க ஆரம்பிச்ச உடனே உன்னை பத்தின விவரத்தை எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நான் விசாரிச்சுட்டேன். உங்க அப்பா கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்காரு. உங்க அம்மா பூ வித்து கடன் வாங்கி உன்னை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. உனக்கு நான் வேணுமா? ரோட்ல போறவன் ஆட்டோல போக ஆசைப்படலாம், ஆடி கார்ல போகணும்ல ஆசைப்படக்கூடாது. ஒழுங்கா உன் தகுதிக்கு ஏத்த ஒரு பொண்ணா பார்த்து அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணு போ. ஏ கண்மணி, ஏ கண்மணி, ஸ்வேதா, ஏ ஸ்வேதா. அம்மா. கண்மணி வீட்ல இருக்காளா? இருக்காங்கம்மா. அப்போ போய் உங்க அம்மா கிட்ட ஏல சீட்டு எல்லாமா வந்திருக்கேன்னு சொல்லி கூட்டிட்டு வா போ. சரிம்மா. ஐயோ, தூங்குறாங்களே, எழுப்புனா திட்டுவாங்களே. வெளியில வர அந்த கடுங்கார அம்மா கத்திக்கிட்டு இருக்கு. சரி, எழுப்புவோம். அம்மா, அம்மா, அம்மா,
என்னடி காலங்கத்தால வந்து அம்மா நோமான்னு கத்துற? காஃபி தானே கொண்டு வந்த, வச்சுட்டு போ, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஐயோ அம்மா, உங்களை பார்க்க 7 சீட்டு எல்லம்மா வந்திருக்காங்க. எல்லம்மாவா? ஆமா. ஏய், நான் வீட்ல இருக்கேன்னு சொல்லிட்டியா? ஆமாம்மா. ஓ, ஏண்டி சொன்ன குண்டு பூசணிக்கா? அம்மா வீட்ல இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க, ஊருக்கு போயிருக்காங்கன்னு ஏதோ வாயில வந்த பொய்ய அடிச்சு விட்டுருக்க வேண்டியதுதானே? ஏய், இங்க பாரு, நீ போய் அந்த 7 செட்டு எல்லம்மா கிட்ட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு குளிர் ஜுரம், அவங்கள இப்ப பார்க்க முடியாது, நீங்க இன்னொரு நாள் வாங்கன்னு எதையாவது சொல்லி சமாளிப்போம். சரிம்மா. ஏ நில, அது இங்க பாரு, நீ போய் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா என்ன வீட்டுக்குள்ள பார்க்க வந்தாலும் வந்துருவாங்க. அதனால நீ என்ன பண்றனா, எனக்கு கொரோனா, ஒமிக்ரான், டைபாய்டு, சிக்கன் குனியா இந்த மாதிரி ஏதாவது சொல்லி சமாளி. ஷோ, நீ வேற படிக்காதவ, உனக்கு இதெல்லாம் சொல்லவோ தெரியாது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சமாளி, அப்பதான் அந்த சனி வீட்டுக்குள்ள வராது, சரியா? சரிம்மா. ஐயோ, இவ வேற ஏதாவது தப்பா சொல்லி சொதப்பிட போறாளே. ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குது நம்மளும் பாப்போம். என்னாச்சு? எங்க அவ? இல்லங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் படுத்திருக்காங்க. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு என்ன? என்கிட்ட வாங்கின காசை நீ கேட்டியா? கேட்டேம்மா, சீக்கிரமா கொடுத்துடுன்னு சொன்னாங்க. உங்க அம்மா கண்மணி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு உன்னை விட்டு போய் சொல்லிட்டு வான்னு அமிச்சாளா? அம்மா